சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று உன் சாயப்பா உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தியை என்னவென்று என் குழந்தை இந்த விடியலில் கேட்டுவிடு. ஏனென்றால் இது கடைசி வாய்ப்பு. அதாவது மனம் முழுக்க வெறுப்போடு உன்னையே சுற்றி சுற்றி ஒருவர் வந்து கொண்டிருக்கிறார். இனியும் இவரை நம்பி பலனில்லை. எவ்வளவுதான் ஒருவனுடைய மனதில் கெட்ட எண்ணங்கள் இருந்தாலும் அந்த கெட்ட எண்ணங்களை வேறறுத்து தெய்வம் அதை நல்ல எண்ணமாக மாற்ற முயற்சி செய்யும். அப்படி நாம் பல முயற்சிகளை செய்தும் அது கை கொடுக்காமல் ஒரு விஷயத்தில் போகிறது என்றால் அதன் பிறகு நடக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் சற்று உன்னிப்பாக நாம் கவனித்து பார்க்க வேண்டும். என்னவென்றும் ஏதுவென்றும் நீ உணராமல் இருக்கலாம். ஆனால் தெய்வம் அத்தனையும் அறிந்து வைத்திருக்கும் சில காரியங்கள் சில நேரங்களில் சற்று உனக்கு தாமதமாக நடக்கும். அதே போல சில விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்காமல் கூட உனக்கு போகலாம். எல்லாமுமே ஏதோ ஒரு பின்னணியில் தான் உன் வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாமுமே ஏதோ ஒரு விஷயத்தை சார்ந்துதான் வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது. உன்னை சுற்றி இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களினாலும் இந்த வாழ்க்கை இனிமேலும் என் குழந்தையை நீ தெளிவுபடுத்த வேண்டும் என்பதை நீ மறக்காதே. நான் இருக்கும் பொழுது இனிமேல் என்ன நடக்க காத்திருந்தாலும் அவை எல்லாவற்றையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். சாயப்பா என்பவர் நமக்காக வருவதன் நோக்கம் என்ன? அவர் நம் வாழ்க்கையில் நடத்த முயற்சிப்பது என்ன? இதனால் நம் வாழ்க்கையில் வரும் மாற்றங்கள் என்ன என்பதனை இல்லாமல் நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஆரம்பத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு பல சோதனைகளையும் வேதனைகளையும் கொடுத்திருந்தாலும் இப்பொழுது சில புரிதல்கள் உனக்குள் வரத் தொடங்கி இருக்கிறது. எதனால் இவர்கள் நம்மை விட்டு சென்றார்கள் என்பது அந்த நொடி உனக்கு புரியாது. வேதனையில் இருப்பாய், அழுவாய், குதிப்பாய், ஏன் இப்படி செய்துவிட்டாய் என்று என்னை திட்டி தீர்ப்பாய். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அடுத்தடுத்த நிலைகளை நோக்கி நீ நகர நகர இது நல்ல வேலை, நம்மை விட்டு சென்றது நம் நல்லதுக்குத்தான் என்று நீ உணரக்கூடிய ஒரு பக்குவத்திற்கு வந்து விடுவாய். ஒவ்வொரு நாளும் இது போன்ற விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி வந்து கொண்டிருக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. உன்னை தேடி வருகின்ற இந்த நேரம் உனக்காகவே எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதையும் நீ மறக்கக்கூடாது. என்ன நடந்துவிட்டது என்பதனை எல்லாமும் யோசித்து கொண்டிருக்கும் இந்த காலம் இனி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடக்கும் ஒவ்வொரு உண்மைகளையும் நீ என்னவென்று கவனமாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். எதிர்பாராத சில விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான மாற்றங்களை இனி கொண்டு வந்து சேர்க்க வருகிறது என்பதையும் நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கும் இந்த பொழுதுகள் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை செதுக்கிக் கொண்டே இருக்கும் என்பதனை புரிந்து நடந்து கொள். நாம் நினைத்து கூட பார்த்திட முடியாத ஒரு நம்பிக்கை இந்த வாழ்க்கை உனக்கு சரியாகவே நடக்கும், சரியாகவே உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனையும் நீ மறந்துவிடக்கூடாது. பல உண்மைகளை என் குழந்தை உணர்ந்து கொள்ளும் இந்த நேரம், பல சந்தோஷங்களை நீ என்னவென்று புரிந்து கொள்ளும் நேரம், உனக்கு ஒவ்வொன்றிலும் நான் புரிதலை கொடுக்க வருவேன் என்பதனை மறக்காதே. ஒவ்வொரு நிலையிலும் நான் உனக்கு வெற்றியை கொடுக்க வருவேன் என்பதனையும் நீ மறந்து விடாதே. இந்த காலமும் இந்த நேரமும் இனி உனக்கான என்ன கொடுக்க எண்ணினாலும் அவை அத்தனையும் நீ சரிவர புரிந்து கொள். அவை அத்தனையும் என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள். காலமும் நேரமும் உனக்கு முழுக்க முழுக்க பல நல்ல புரிதல்களை இனி கொடுக்க தயாராக இருக்கும் என்பதையும் நீ மறக்கக்கூடாது. நான் இருந்து உனக்கு நடத்தி தர வேண்டி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையும் என் குழந்தை முதலில் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? தேவையில்லாத எண்ணத்தோடு இந்த வாழ்க்கையை எண்ணி ஒருபொழுதும் நீ கலங்கக்கூடாது. இனி நடப்பது ஒவ்வொன்றும் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதில் நீ தெளிவு கொண்டிருக்க வேண்டும் என்பதனை மறக்காதே. சரி எது தவறு எது என்று உனக்கு புரிய வைக்க வேண்டிய அவசியம் இனி இல்லை. ஏனென்றால் நீயாகவே புரிந்து கொள்வாய். ஆனால் இந்த வாழ்க்கையில் உன்னால் கண்டுபிடிக்கவே முடியாத ஒரு விஷயம் என்றால் அது என்ன தெரியுமா? இவர்கள் செய்கின்ற இந்த துரோகம். அவர்கள் மனதில் உன்னை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பது தெரியாமல் போவது. தேவையில்லாத எண்ணத்தோடு தேவையில்லாத சிந்தனையோடு இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு உண்மைகளையும் நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கும் என்பதை நீ நம்ப வேண்டும். அதே நேரம் உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கு தெளிவு கிடைக்க தயாராக இருக்க வேண்டும் என்பதையும் நீ மறந்து விடாதே. யாருடைய எண்ணம் என்னவாக விட்டதோ அதை எல்லாமும் தெய்வம் நான் பார்த்து கொள்கிறேன். உனக்கான வேலை என்னவோ, உனக்கான தேவை என்னவோ அதை மட்டும் நீ கவனம் செலுத்தி நீ என்னவாக மாற முயற்சி செய்கிறாய் என்பதில் மட்டும் உறுதியாக உன்னை சுற்றி எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. எத்தனையோ விஷயங்கள் உனக்கென்று நாம் நடத்தி கொடுக்கும் இந்த காலம் முழுக்க இனிமேல் என் குழந்தை நீ உன் வாழ்க்கையை கட்டாயமாக சுற்றி இருக்க இவர்களை எல்லாமும் அடையாளம் காணத்தான் வேண்டும்.
அப்பா என்ன சொல்கிறேன் என்பது உனக்கு புரியவில்லையா? என் குழந்தையே, உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்குள் தேவையில்லாத ஒன்றை நடத்திவிட வருகிறது என்பதைத்தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்கின்றேன். வெளியில் உன்னோடு சிரித்து பேசுகின்ற ஒருவர், அதுவும் அதிகமாக சிரித்து பேசுகின்ற ஒருவர் மனதிற்குள் உன் மீது மிகுந்த வெறுப்போடு இருந்து கொண்டிருக்கின்றார். அதாவது உள் மனதில் உன்னை பற்றி நல்ல எண்ணம் இல்லை. உன் மனதில் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை பற்றி எந்த ஒரு கவலையும் இல்லை. அதாவது பொறாமை எண்ணங்கள். உனக்கு கெடுதல் நடந்தால் அதை பற்றி கவலைப்படுவதில்லை. உனக்கு ஒரு நல்லது நடந்தால் அதை பற்றி வருத்தப்படுகிறார்கள். இது போன்று ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்றும் ஏதுவென்றும் யோசித்து கொண்டிருக்கும் இந்த மனிதர்களை சுற்றி உனக்கு நடக்கக்கூடிய சில புரிதல்களையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உனக்கு நடக்கக்கூடிய சில தெளிவான விஷயங்களை நீ முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? எதற்காக இவர்கள் உன்னை வெறுக்க வேண்டும்? எதனால் இந்த வெறுப்பு உன்னுடைய வாழ்க்கையில் தொடர வேண்டும் என்பதனையெல்லாம் என் குழந்தை நிச்சயமாக முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க இனி உன்னை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரிவர புரிந்து நடந்து கொள். உன்னை எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கை நான் சரியாகவே மீட்டெடுத்து கொண்டு தான் இருக்கிறேன். உனக்கு நடக்கும் ஒவ்வொரு வேதனைகளிலும் துன்பங்களிலும் இருந்தும் நான் உன்னை கரை சேர்த்து கொண்டு தான் இருக்கின்றேன். நம்பிக்கையோடு நாம் பழகுகிறோம். ஆனால் நமக்கு இவர்கள் துரோகங்களை மட்டுமே செய்கிறார்கள் என்னும் பொழுது இதற்காக வெல்லாமும் நீ வருந்தாதே. இவர்களுடைய உண்மையான குணத்தையும் உண்மையான முகத்தையும் தெரிந்து கொள்வதற்கு உனக்கு கிடைத்த இந்த வாய்ப்புகளை நீ விட்டுவிடாதே. யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்று நாம் யோசிப்பது எல்லாம் நிறுத்திவிட்டு நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொண்டு நீ மனதார மனநிறைவோடு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். மன புரிதலோடு இந்த வாழ்க்கையை நாம் எதிர்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே. இத்தனை காலமும் என் குழந்தைக்கென நான் சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்கள், என் குழந்தைக்கென நான் எடுத்துச் சொல்லும் இந்த விஷயங்கள் என்று ஒவ்வொன்றையும் நீ சரிவர புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நிலைகளையும் நீ சரியாக உணர்ந்து விட வேண்டும். காலத்தின் கட்டாயம் உனக்கு சில விஷயங்களை இனிமேல் மிகச் சரியாகவே சொல்லிக் கொடுக்கும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகின்ற இந்த மனிதர்கள், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேச நினைக்கின்ற இவர்களுடைய எண்ணங்கள் என்று ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கை இனிமேல் உனக்கு என்ன தரும் என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். கலங்காமல் நின்று எதையும் சொல்ல வேண்டும். தயங்காமல் நின்று எதையும் உணர வேண்டும். காலம் உனக்கு முழுமையான நம்பிக்கையை உணர்த்த வேண்டும் என்பதை நீ மறக்காதே. இந்த நேரம் இனி உனக்கு என்ன சொல்லிக் கொடுக்கும் இந்த வாழ்க்கை என்பதை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். இனி என்னவானாலும் சரி, நான் இருக்கும் வரை என் குழந்தை நீ எதற்கும் கலங்காதே. உன் அப்பாவின் அன்பு உனக்கு கிடைக்கும் வரை இவை எதற்காகவும் நீ வருந்தி நிற்காதே. சரி அப்பா, நீ சொல்வது எல்லாம் சரி. அப்படி உள்ளுக்குள் கெட்ட எண்ணங்களை வைத்திருப்பவர்களை நாம் எப்படி தெரிந்து கொள்வது என்று நீ கேட்கிறாய் அல்லவா? மனதில் வெறுப்போடு இருப்பவர்கள் யார் என்று நாம் எப்படி தெரிந்து கொள்ள முடியும் என்று நினைக்கிறாய்? என்னவாகும்? இது ஒன்றும் மிகப்பெரிய விஷயம் அல்ல. இது ஒன்றும் அவ்வளவு பெரிய காரியமும் அல்ல. சற்றென்று புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம்தான். இப்படி என்றால் எப்பொழுதும் நம்மிடம் பேசுகின்றவர்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளும் கொஞ்சம் மாறுதல்கள் தெரியும். எல்லோரையும் எந்த இடத்திலும் அவமானப்படுத்த துடிக்காதவர்கள் உன்னை சற்றென்று ஒரு நொடியில் மனதை காயப்படுத்திவிட எண்ணுவார்கள். உன் மனதை இவர்கள் சற்றென்று நொறுக்கிவிட எண்ணுவார்கள். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கு ஒவ்வொன்றையும் வேதனைப்படும்படியாக கொடுக்க நினைப்பார்கள். சரி, இது வெளிப்படையாக தெரிந்துவிடக்கூடிய விஷயங்கள். ஆனால் இதை தாண்டி வெளிப்படையாக இது தெரியாது என்று நாம் நினைக்கின்ற விஷயம் என்ன தெரியுமா? அதிகமாக உன்னிடம் சிரித்து சிரித்து பேசுவார்கள். காரியமே இல்லாமல் சிரிப்பார்கள். காரியமே இல்லாமல் இவர்கள் உன்னிடத்தில் ஒவ்வொரு விஷயங்களை பற்றியும் எடுத்துச் சொல்லும் பொழுது உனக்கே எதற்காக இவர்களின் உணர்வுகளை வெளிப்படுத்துகிறார்கள் என்ற எண்ணம் தோன்றும். இதனால் இவர்கள் இது போன்ற எல்லாம் செய்ய வேண்டும் என்ற ஒரு யோசனை உனக்குள் தோன்றும். உன்னை சுற்றி இருக்கும் இந்த காலநிலைகள் இனி முழுக்க முழுக்க உன்னை அப்படியே முழுமைப்படுத்தும் என்பதையும் நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். உடன் இருப்பதையெல்லாம் நாம் தெரிந்து கொண்டு வாழ வேண்டிய அவசியம் எப்பொழுதும் நமக்கு இருக்கிறது. ஏனென்றால் அப்படி இருந்தால்தான் நம்மை சுற்றி வருகின்ற ஒவ்வொன்றையும் நம்மால் முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள முடியும். முழுக்க முழுக்க இந்த வாழ்க்கை நம்மால் ஒரு நல்ல மாற்றத்தை அடைய முடியும் என்பதையும் நீ மறக்கக்கூடாது. இத்தனை நேரமும் என் குழந்தைக்கு என்று நான் சொல்லி இருக்கும் இந்த விஷயங்கள் உனக்கு மேலும் பல பதற்றத்தை கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. மேலும் பல ஆனந்தத்தை கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. முடிந்த வரையிலும் என் குழந்தை முட்டி மோதி பார்க்க வேண்டும். முடிந்த வரையிலும் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று தேடிவிட வேண்டும். இனி உனக்காக என்றும் நான் வருவதையும் என் குழந்தை நீ எப்பொழுதும் கட்டாயமாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் என்பதையும் நீ மறக்காதே. அப்பா சொல்ல சொல்ல எப்பொழுதும் எல்லோரும் நம் மீது உண்மையான அன்பை கொடுப்பார்கள் என்று நீ முழுமையாக ஒருவரை நம்பிக்கொண்டிருப்பதை விட உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள முதலில் முயற்சி செய்.
உன்னை தேடி வரும் அத்தனை விஷயங்களிலும் உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து, இனி உனக்கே என்று இந்த சாயப்பா முன்னின்று உருவாக்கி கொடுக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக மீண்டு வந்து விடவா என்பதுதான் உண்மை. சரி, புரிதலை உனக்கு எப்பொழுது நான் சொல்லிக் கொடுக்க வந்திருக்கிறேன் என்பதை நீ தெரிந்து கொள். உனக்கு சரியான ஒவ்வொரு விஷயங்களையும் நான் நடத்தி கொடுக்க வந்திருக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொள். சாயப்பா முன்னின்று உனக்கு எதையும் எடுத்துச் சொல்லும் இந்த வாழ்க்கை இனிமேல் நீ முழுக்க முழுக்க தெளிவாக புரிந்து கொண்டால் அது போதும், எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.